அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் இறுதி வாரம் மார்ச் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது எப்பேற்பட்ட மாற்றம் ஏற்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இது நிச்சயம் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சப்தமத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார். இது மிக சிறப்பான மாறுதலாகவும் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தை நோக்கி நகர்வது உறுதியாகவே ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பில் மிக சிறந்த வளர்ச்சியை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது வலுவாக தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி திருக்கணிதத்தின்படி சுகஸ்தானத்தில் நுழைகிறார். ஆனால் முழுமையாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 3இல் தான் நிலை கொண்டிருக்கிறார். எனவே சனி முழுமையாக மாறாத இந்த தருணத்தில் பெரிய அளவிலான சிரமம் இல்லை. அது மட்டுமல்லாது 7.5 சனியை ஒப்பிடுகையில் அர்த்தாஷ்டக சனியில் பெரிய அளவிலான சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழலும் இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். எனவே நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு. ஆனால் தவறான பழக்கங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் மிக சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு சூழலை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய 3ஆம் இடத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார். மோட்சக்காரகரான கேது 9ஆம் இடத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறாருங்க. சுகஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. சுகஸ்தானமாகிய 4இல் 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணையக்கூடிய இந்த வேளையை திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தும் போது பல அதிரடியான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும். ஏனென்றால் அமாவாசை நிகழ்வும் வருகிறது. அதோடு மட்டுமல்லாது சூரிய கிரகணமும் இந்த தருணத்தில் வருகிறது. எனவே இந்த தருணத்தில் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சூரியன் மற்றும் அங்கு உச்சம் பெற்று வக்ரகதியில் வலம் வரக்கூடிய சுக்கிரன் மற்றும் நீச்சம் பெற்று பின்னோக்கி நகர்ந்திருக்கக்கூடிய புதன் என அனைத்து கிரகநிலைகளிலும் அற்புதமான மாற்றத்தை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயும் சப்தமத்தில் வீற்றிருக்கிறார். ஜென்மராசிக்கு செவ்வாயின் பார்வை கிடைப்பது ஒரு வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி, பல காரிய தடைகள் போன்றவற்றை நிவர்த்தி செய்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. மேலும் இந்த வேளையில் சந்திரன் 2, 3, 4, 5 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்படி நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் இல்லத்தில் மகிழ்ச்சிகரமான பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எவ்விதமான காரிய தடையுமின்றி இந்த வேளையில் எளிதில் கைகூடுவதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே உண்டு. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் எந்த ஒரு காரியத்தை தனுசு ராசிக்காரர்கள் கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய மனக்குழப்பம், கவலை போன்றவை நீங்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதலை சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக பெருவாரியான கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே இந்த தருணத்தில் திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுவதற்கான யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எந்த ஒரு செயலை கையில் எடுத்தாலும் இதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முற்றிலுமாக களைவதற்கான யோகம் உண்டு. இழுபறியாக இருந்த பணிகளை இந்த தருணத்தில் திறன்பட செய்து முடிப்பதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை உறுதியாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள் உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பகை உணர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு வகையான மன வருத்தம் நிறைந்த காயங்கள் மற்றும் ரணங்களை நெஞ்சில் சுமக்கும்
தனுசு ராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பை இந்த சூழல் உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல சிறப்பான மாறுதல்கள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் போன்ற எதிர்பார்ப்புகள் எளிதில் பூர்த்தியாவதற்கான யோகம் நிறைவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த தருண தடை என பல காரியங்களில் இருந்து வந்த நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது. விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வகையில் தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான நிரந்தர வாய்ப்பு, நிரந்தரமான சலுகைகள் போன்றவற்றை நிச்சயம் அள்ளி கொடுக்க போகிறது. பணிச்சுமை இந்த தருணத்தில் குறைவதோடு சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாளுவதால் நுணுக்கமாக அறிவாற்றலை பயன்படுத்தி சாதுரியமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. பொறுப்புகள் அதிகரிக்கும். அதற்கேற்ற ஆதாயம் தற்போது கிடைக்கவில்லை என்று வருத்தம் கொள்ள வேண்டியதில்லை. உறுதியாகவே அதற்கேற்ற ஆதாயம் நீங்கள் விரும்பியதை காட்டிலும் மிக சிறப்பாக வருவதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சந்தை நிலவரத்தில் எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டாலும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுடைய வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சாதகமாக அமைய போகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உங்களுடைய திறமையை அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில், உங்களது திறமைக்கு உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. நல்ல வாய்ப்புகள் வருமானத்தையும், பெயர் புகழையும், பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் நிறைவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை காட்டிலும் நுணுக்கமாக செயல்பட்டு பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக விலக்கி நன்மை நிறைந்த, வளர்ச்சி நிறைந்த ஒரு சூழலை அரசியல் சார்ந்த பணிகளில் தனுசு ராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் சிறப்பாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. மேலும் இந்த தருணத்தில் மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்க முடியும். மாணவர்களின் கல்வியில் மட்டுமல்ல, இந்த தருணத்தில் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் நல்ல வெற்றி உறுதியாகவே உண்டு. மேலும் இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும். விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளில் எந்தவிதமான குறைவும் இல்லை. பேர்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் விலகி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சந்திர கிரகணம் நிறைவடைந்து தற்போது சூரிய கிரகணம் வருகிறது. அதே போன்று அமாவாசை மற்றும் 6 கிரகநிலைகள் ஒன்றாக 4 இணைவதால் இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ள உறுதியாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அவற்றிற்கேற்ற நல்ல அருள் மருந்தாக உறுதியாக இந்த தருணம் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.